நாளை மறுநாள் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் இது தொடர்பாக இன்று மாலை தேர்தல் ஆணைய அதிகாரிகளை சந்திக்க இருக்கின்றனர் இந்தியா கூட்டணி பிரதிநிதிகள். சற்று முன்னர் கிடைத்திருக்கக்கூடிய தகவலை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். இந்த சந்திப்பில் யார் யாரெல்லாம் பங்கெடுக்க இருக்கிறார்கள்? குறிப்பா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவர்கள் இதில் பங்கெடுக்க இருக்கிறார்கள்? விரிவா பதிவு பண்ணுங்க. வணக்கம். இந்தியா கூட்டணி பிரதிநிதிகள் இன்று மாலை 4:30 மணி அளவில் தேர்தல் ஆணையம் செல்கிறார்கள். இதற்கு முக்கிய காரணம், இந்த 4ஆம் தேதி மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை காலை தொடங்கி நடைபெற இருக்கிறது. இதில் இந்த ஏதும் குளறுபடி ஏற்படாமல் இருப்பது குறித்தும் இது நியாயமான முறையில் நடைபெறுகிறதா, ஏனால் பாஜக குதிரை பேரத்தில் ஏதும் ஈடுபடும் என குற்றச்சாட்டு வளர்ந்திருக்கிறது காங்கிரஸ் கட்சி தரப்பில். இத்தகைய சூழலில் இது குறித்து புகார் அளிக்க 4:30 மணிக்கு தேர்தல் ஆணையம் செல்வதாக அக்கட்சி வட்டாரம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் யார் யார் கலந்துப்பார் என்பது குறித்து இன்னும் முழு விவரங்கள் வரவில்லை. சனிக்கிழமை நடந்த இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்ற பிரதிநிதிகள் பல்வேறு கட்சியை சேர்ந்த மூத்த தலைவர்களும் இந்த 4:30 மணிக்கு நடைபெற உள்ள தேர்தல் ஆணையத்தை செல்ல உள்ள இந்த சந்திப்பில் பங்கேற்பார்கள் மற்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி தரப்பில் இன்று காலை கூட ஒரு முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அதில் கூட 4ஆம் தேதி நடைபெற உள்ள இந்த வாக்கு எண்ணிக்கையில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. முக்கியமாக இந்த வாக்கு எண்ணிக்கை நாளில் எவ்வாறு இந்த நடவடிக்கைகளாம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதில் தீர்க்கமாக ஒவ்வொரு வாக்குகளும் எண்ணப்படும் பொழுது உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு ஆலோசனை கொடுக்கப்பட்டிருந்தது. இத்தகைய சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சி தலைமையில் பல்வேறு எதிர்கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகளும் இதில் பங்கேற்பார்கள் என கூறப்பட்டிருக்கிறது. 4:30 மணிக்கு தேர்தல் ஆணையம் செல்ல இருக்கிறார்கள். நன்றி ராஜா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.